ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். நான்வெஜ் பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா மீன் குழம்பை இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிகினர்ஸ் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே செய்கிறது ரொம்பவே சுலபமாக தான், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மீன் துண்டுகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறவும் 3/4 ஸ்பூன் கடுகும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வெந்தயத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 5-6 பூண்டு பற்கள், 2-3 பச்சை மிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 80% அளவுக்கு ஒரு 3 பல்லாரியை கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு 2 தக்காளி பழத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா இதை எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தனி மிளகாய்த்தூளுடைய காரம் வேணால் நீங்கள் சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அடி பிடிக்காமல் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கும். தீயை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இதை மாதிரி பெர்ஃபெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கிடலாம். புளித்தண்ணியுடைய அளவு பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். உப்பாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், புளிப்பாக இருக்கட்டும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்காதீங்க. அந்த புளித்தண்ணியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா குக்காய் வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அந்த புளித்தண்ணியினுடைய பச்சை வாசனைலாம் போயிருக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணியினுடைய அளவு வந்து பெர்ஃபெக்டாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா புளித்தண்ணியினுடைய அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ வந்து டேஸ்ட் வந்து கம்மியாயிரும். அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி நல்லா மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. மீன் துண்டுகளை நான் சொன்னது மாதிரி இதை மாதிரி நல்லா ஊற வச்சு, அதாவது மசாலாலாம் போட்டு ஊற வச்சு சேர்த்திங்கன்னா அதில் உப்பு காரம் பிடிச்சி சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மீன் துண்டுகளை போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப கரண்டி வச்சுலாம் கலக்கி விட வேண்டாம். லைட்டாக மீன் குழம்பு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொத்தமல்லி தலையை தூவிக்கோங்க. எவ்வளோ சிம்பிளான மெத்தட் பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை அடிச்சிக்கவே முடியாது. ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக மீன் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள்.